Welcome to my channel Chemspeed. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard chapter 4 carbon and its compounds லெசனோட part 4 வீடியோல வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி part 3ல நம்ம என்ன பார்த்தோம்? Some structures of carbon compounds பார்த்தோம். And then alkene என்ன and examples for alkanes பார்த்தோம். And then carbon and hydrogen ரெண்டும் சேர்ந்து bond make பண்ணி hydrocarbons compound அதை எல்லாத்தையுமே கொடுக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், கார்பன் வந்து ஒன்லி ஹைட்ரஜனோட மட்டும் தான் பாண்ட் மேக் பண்ணுமா, வேற எந்த ஆட்டத்தினோடையும் சேராதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லவே இல்ல, கார்பன் ஹைட்ரஜனோட மட்டும் தான் பாண்ட் மேக் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனுடைய வேலன்சிக்கு, அதாவது வேலன்சி, கார்பனோட வேலன்சி வந்து 4. அதோட வேலன்சிக்கு எந்தெந்த காம்பவுண்ட்ஸினுடைய எல்லாம் வந்து பாண்ட் மேக் பண்ணா அது ஸ்டேபிள் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷனா அடையுமோ அந்தந்த ஆட்டத்தினுடைய தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாண்ட் மேக் பண்ணிக்கிறோம். ஸோ அது என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்லாம் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஹாலஜன்ஸ், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், இந்த மாதிரியான இது தவிர இன்னும் சில ஆட்டம்ஸோடையும் அது வந்து பாண்ட் மேக் பண்ணும். இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பாண்ட் மேக்கிங் ஆஃப் கார்பன். ஹாலஜன்ஸ்னா ஹாலஜன்ஸ்க்கு கீழே என்னென்னலாம் வரும்? குளோரின், புரோமின், அயோடின், இது மூணுமே வந்து ஹாலஜன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஹாலஜன் குரூப், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா பாண்ட் மேக் பண்ணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து கார்பன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 3 வீடியோல பார்த்த எல்லாத்துலயுமே கார்பன் வந்து ஹைட்ரஜனோட மட்டும்தான் பாண்ட் மேக் பண்ணி இருந்துச்சு. ஹியர் பாருங்க, கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்கேயும் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன். பாத்தீங்களா? So it's another example. அந்த ஹைட்ரோகார்பன்ஸை விட டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்டமை நம்ம ஹைட்ரோகார்பன் அப்படின்ட்டு சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆட்டமை நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்டிரோ ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட்? ஹெட்டிரோ ஆட்டம். நம்ம இந்த அல்கேன் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ட் 3 வீடியோல பார்த்தோம் பாத்தீங்களா? அதுல எல்லாத்துலயுமே ஒன்லி கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா தட் வாஸ் அ ஹைட்ரோகார்பன். ஆனா கார்பன் ஹைட்ரஜன் அல்லாமல் வேற ஏதாவது எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருந்துச்சு, ஓகேவா? அதாவது ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்டு பை சம் அதர் எலிமெண்ட் அப்படின்னா அந்த மாதிரியான காம்பவுண்ட நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆக்சிஜனுக்குன்னு தனியா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். கரெக்டா? ஆக்சிஜனுக்குன்னு தனியா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த காம்பவுண்ட்ல வந்து சேரும் பொழுது அந்த ப்ராப்பர்ட்டியை பிரதிபலிக்கும். ஓகேவா? ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இன் கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ல வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணும் பொழுது அந்த காம்பவுண்டினுடைய நேச்சரே மாறி அந்த அடிஷ்னலா வந்திருக்கு பாத்தீங்களா இன்கமிங் குரூப், அந்த குரூப்போட ப்ராப்பர்ட்டி சேர்ந்து, அதாவது அதோட நேச்சரும் சேர்ந்து ஒரு நியூ காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அந்த பர்டிகுலர் குரூப், எந்த பர்டிகுலர் குரூப் உள்ள வருதோ அததான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாலஜன்ஸ்னா என்னது? குளோரின், புரோமின். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாலஜன்ஸ் அப்படிங்கிறது குளோரின், புரோமின், அயோடின், இது மூணுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ClBr, இந்த சப்ஸ்டிடியூஷன் ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த குளோரினும் புரோமினும் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அதாவது கார்பன்ல CH4 அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். அந்த CH4ல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு குளோரின் ஆட் பண்ணலாம். அப்ப அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா குளோரோமீத்தேன். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? குளோரோ அல்கேன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்தோம் அப்படின்னா CH4, அதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு குளோரின் போட்டோம்னா குளோரோமீத்தேன், ஒரு புரோமின் போட்டோம்னா புரோமோமீத்தேன். அதே மாதிரி ஈத்தேன், ஈத்தேன்னா C2H6, அதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா புரோமின் போட்டோம்னா புரோமோ ஈத்தேன். இந்த மாதிரி மாறும். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிரோ ஆட்டம் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன். ஹைட்ரஜனுக்கு பதிலா ஆக்சிஜன் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்னவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, ஆல்கஹால் அப்படின்னா CH3
OH. அதாவது OH அப்படிங்கிற குரூப் வந்து ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம சேம் அதே தான், நம்ம ஒரு மீத்தேனே நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து ஒரு மீத்தேன். மீத்தேனுக்கு பதிலா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம ஒரு ஆக்சிஜன் சேர்க்க போறோம். அப்போ CH3OH அந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெத்தனால் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆல்டிஹைட் குரூப், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. OH ஆட் ஆச்சுன்னா ஆல்கஹால், CHO அப்படிங்கிற குரூப் ஆட் ஆச்சு அப்படின்னா அது ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன குரூப்? CHO. இந்த குரூப்பை ஆல்டிஹைடுன்னு சொல்லுவாங்க. அப்ப மெத்தனால்டிஹைடு அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் கீட்டோன். கீட்டோன் அப்படிங்கிறது வந்து CO குரூப். ஓகேவா? ஸோ ஒரு காம்பவுண்டோட, அதாவது ஒரு ஹைட்ரோகார்பன்ஸோட CO ஆட் ஆச்சு அப்படின்னா அதை கீட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஒரு குரூப்போட, ஒரு ஹைட்ரோகார்பனோட COOH அப்படிங்கிறது ஆட் ஆச்சு அப்படின்னா அத கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஸோ ஒரு குரூப்போட நம்ம குளோரின், புரோமின், அயோடின் ஆட் பண்ணோம்னா ஹாலோ குரூப். ஆக்சிஜன் ஆட் பண்ணும் பொழுது அதுல 4 சப்டிவிஷன் வருது. OH ஆட் பண்ணா ஆல்கஹால், CHO ஆட் பண்ணா ஆல்டிஹைட், C டபுள் பாண்ட் O ஆட் பண்ணா கீட்டோன், COOH ஆட் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட். எக்ஸாம்பிள் மெத்தனால், மெத்தனால்டிஹைடு. இப்போ கீட்டோனுக்கு மட்டும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட். கீட்டோன்ல மீத்தோன் அப்படின்ட்டு ஃபார்ம் ஆகாது. இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. இந்த மாதிரி ரெண்டு, கண்டிப்பான முறையில ரெண்டு ஹைட்ரோகார்பன் குரூப் வந்து அட்டாச் ஆகணும். ஓகேவா? சோ இத வந்து நம்ம இங்க ஒரு CH3 போடலாம், இங்க ஒரு CH3 அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து கீட்டோன் அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நீங்க இதுல வேலன்சி செக் பண்ணி பாருங்க. வேலன்சி செக் பண்ணா இங்க 2 பாண்ட் போயிடுச்சு. சோ இங்க 2 போயிடுச்சு. இங்க ஒரு 1 3, இங்க ஒரு 1 4. அப்ப இன்னும் 2 காம்பவுண்ட் ஆட் பண்ணா மட்டும்தான் கார்பனினுடைய வேலன்சியை அட்டைன் பண்ண முடியும். சோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரெண்டு கார்பன் நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். 2 கார்பனோ அல்லது கார்பன் காம்பவுண்டோ நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். சோ அதனால கீட்டோன்ல மீத்தோன் அந்த மாதிரி வராது. சோ இதுதான். தென் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்னா நம்ம வந்து மெத்தனாயிக் ஆசிட் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அட்டாச் பண்ற இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம என்னதான் அட்டாச் பண்ணியிருந்தாலும் அது அந்த கார்பனினுடைய வேலன்சியை கண்டிப்பான முறையில சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். இப்போ ஹைட்ரஜனோட வேலன்சி 1, கரெக்டா? ஸோ அந்த 1 அப்படிங்கிற பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான, அதுக்கேற்ற மாதிரியான ஆட்டம் மட்டும்தான் கண்டிப்பா வரணும். இப்போ ஆக்சிஜனுக்குன்னு பார்த்தோம்னா அதோட வேலன்சி 2 இல்லையா? அதோட வேலன்சி என்னது? 2. ஏன்னா வந்து இப்போ ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னு பார்த்தோம்னா 8. ஸோ இதுதான் வந்து அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இதை வந்து நம்ம வந்து எந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 8 அப்படிங்கிறது வந்து நம்ம 2, இப்போ இந்த 8 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா 2,6. அப்ப இதோட வேலன்சி என்னது? 2. ஆனா ஹைட்ரஜனுடைய வேலன்சி என்னது? 1. சோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு வேலன்சிக்கு நம்ம ஒரு பாண்ட், இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால we have to add double bond. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் பாண்ட் ஆட் பண்ணணும். அதனாலதான் நம்ம வந்து இங்கே டபுள் பாண்ட், ஆக்சிஜனுக்கு நம்ம கார்பனோட அட்டாச் பண்ணும்போது நம்ம டபுள் பாண்ட் வந்து கொடுக்கிறோம். புரிஞ்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோலோகஸ் சீரீஸ். ஓகே,
ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சீரீஸ் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட் தான். ஓகேவா? சீரீஸ் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்னா சேம் மாதிரியான, அதாவது கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கும். ஓகேவா? அது வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பிரான்ச்சாகவும், அதாவது இந்த ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படிங்கிறது பிரான்ச்சாகவும் இருக்கலாம், அந்த கார்பனோட ஹைட்ரஜனும் ஆட் ஆயிருக்கலாம், ஆர் ஹைட்ரஜனை தவிர அதர் ஆட்டம்ஸும் ஆட் ஆயிருக்கலாம் அந்த கார்பன் செயின்ல. விச் மீன்ஸ் ஹெட்டிரோ ஆட்டமாகவும் இருக்கலாம், ஹைட்ரோ கார்பனாகவும் இருக்கலாம் இந்த ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த பிரசன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கார்பன் காம்பவுண்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் OH எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த OH அப்படிங்கிறது இது CH3OH-னா மெத்தனால், C2H5OH-னா எத்தனால், C3H7OH கார்பன் 3 இருந்துச்சுன்னா ப்ரொப், அப்ப ப்ரொப்பனால், C4H9OH கார்பன் 4 இருந்துச்சு அப்படின்னா அத மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டனால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த OH குரூப், அதாவது ஆல்கஹால் குரூப், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிமிலரா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, சாரி ஒரு கார்பன் இருக்கு, 3 ஹைட்ரஜன் இருக்கு, 4 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இங்க 2 கார்பன், 6 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன். அப்ப இதுக்கும் இதுக்கும் எத்தனை கார்பன் டிஃபர் ஆகுது? ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன், அதாவது CH2 டிஃபர் ஆகுது. அதே மாதிரி இதுக்கு பாருங்க C3H8, இதுக்கும் ஒரு கார்பன், இதுக்கும் இதுக்கும் ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன் டிஃபர் ஆகுது. அடுத்து C4H9OH, இதை கவுண்ட் பண்ணுங்க. கார்பன் வந்து 4 இருக்கு, ஹைட்ரஜன் வந்து 10 இருக்கு, அண்ட் ஒரு ஆக்சிஜன். இப்போ ப்ரோப்பனாலுக்கும் பியூட்டனாலுக்கும் எவ்வளவு டிஃபர் ஆகுது? CH2. இப்போ ரெண்டு காம்பவுண்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் CH2 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 எல்லாமே சேமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கிற சீரீஸை தான் ஹோமோலோகஸ் சீரீஸ்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியும். ஸோ இங்க பாருங்க, கீழே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸாம்பிள் CH4 அப்படிங்கிறது மீத்தேன், இது C2H6, இது ஈத்தேன். மீத்தேனுக்கும் ஈத்தேனுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க, C, ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன். அடுத்து மீத்தேனுக்கும் ப்ரோப்பேனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அதுவும் CH2. அப்ப இது மூணும், அதாவது CH4, C2H6, C3H8, இது மூணுமே CH2வால டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. மீத்தேனுக்கும் ஈத்தேனுக்கும் CH2, ஈத்தேனுக்கும் ப்ரோப்பேனுக்கும் பியூட்டேனுக்கும் எல்லாத்துக்குமே CH2 தான் டிஃபர் ஆகுது. அடுத்து அல்கேன் குரூப் பாருங்க, C2H2 C3H4 ரெண்டுக்கும் டிஃபர் ஆகுறது CH2, ஃபுல்லாமே CH2 தான் டிஃபர் ஆகுது. அடுத்து ஆல்கஹால் பாருங்க, இது நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்பதான் நம்ம மேல பார்த்தோம், இதுக்கும் CH2 தான். பாத்தீங்களா? ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிஃபர் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது உங்க புக்ல வேணா நீங்க லைட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சிமிலர்லி டேக் த எக்ஸாம்பிள் ஃபார் அல்கீன்ஸ். நம்ம அல்கேனுக்கு பார்த்தோம், அல்கைனுக்கு பார்த்துருக்கோம், ஆல்கஹாலுக்கு பார்த்துருக்கோம். ஸோ ஈத்தீனோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? ஈத்தீன் அப்படின்னா C2H2 அப்படின்ட்டு வரும். கரெக்டா? C2H2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்து இது புரோப்பீன், C3H6. அல்கீனுக்கு வந்து நம்ம ஃபார்முலா என்னது? CnH2n. கரெக்டா? அப்போ C3H6, இது வந்து பியூட்டீன், C4H8. அடுத்து C5H10னா பென்டீன். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா again CH2 தான் வருது. So it's an example for homologous series. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அல்கேன், அல்கீன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அண்ட் இதுல பார்த்தோம்னா
ஹோமோலோகஸ் சீரீஸ்ல இருக்கிற காம்பவுண்டுக்கு மாலிகுலர் மாஸ் வந்து பர்டிகுலரா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிலையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஜுவேஷன் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க பாருங்க, இதுல வந்து நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா CH3 இருக்கு, அடுத்து வந்து C2H5 அந்த மாதிரி போகும் பொழுது நமக்கு கண்டிப்பான முறையில மாலிகுலர் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இப்ப நீங்க வந்து ஒரு 10 ml ஆஃப் வாட்டர் நம்ம சூடு பண்றோம், ஓகேவா? அப்ப அது என்ன ஆகும்னா சீக்கிரமாவே நமக்கு சூடாயிரும், கரெக்டா? இதே இது நம்ம ஒரு 1 liter ஆஃப் வாட்டரை நம்ம சூடு பண்றோம். அப்படி சூடு பண்ணும் பொழுது அந்த 1 liter ஆஃப் வாட்டரை நம்ம சூடு பண்ணும் பொழுது நமக்கு டைம் கூட கொஞ்சம் எடுக்குமா? அப்ப அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது நமக்கு 1 minute ஆச்சுன்னா அது நமக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். ஸோ அதுதான் சொல்றாங்க, பாயிலிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் இந்த மாதிரியான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகாது. இப்ப ஆல்கஹாலோட நேச்சர் வந்து இதுதான் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் த்ரூ அவுட் த ஃபங்க்ஷனல் குரூப் அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து மாறாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ ஃபார் ஹோமோலோகஸ் சீரீஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் have some changes because அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா due to increasing molecular mass. ஆனா chemical properties change ஆகாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஹோமோலோகஸ் சீரீஸ். நம்ம ஹோமோலோகஸ் சீரீஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4.2 கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல என்னன்னா calculate the difference in the formula and molecular masses for CH3OH, C2H5OH and C2H5OH and C3H7OH. இதுக்கும் and C3H7OH, C4H9OH. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். CH3OHக்கும் C2H5OHக்கும் ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் CH2. இதுக்கும் பாருங்க, ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் அகைன். அடுத்து இதுக்கும் பாருங்க, அகைன் ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன். ஸோ ஆன்சர் என்னது? CH2. ஓகேவா? CH2. இப்போ மாலிகுலர் மாஸ் டிஃபரன்ஸ் பண்ணணும், டிஃபரன்ஸையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ மாலிகுலர் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே CH2 தான் வருது, கரெக்டா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து CH2 தான் வருது. கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 6. ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்கு, கரெக்டா? கார்பனினுடைய மாலிகுலர் நம்பர் என்னது? 6னா 6 into 2 12. ஹைட்ரஜனுக்கு 2. ஸோ 12 plus 2 14. ஸோ எல்லாத்துக்குமே 14 யூனிட். மாலிகுலர் மாஸ் டிஃபரன்ஸ் வந்து 14 யூனிட். நெக்ஸ்ட், இஸ் தேர் எனி சிமிலாரிட்டிஸ் இன் தீஸ் த்ரீ? ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், அதுல கண்டிப்பான முறையில சிமிலாரிட்டிஸ் இருக்கு. எந்த மாதிரியான சிமிலாரிட்டி இருக்கு? they contain OH group. very good, correct. they contain OH group. அதுதான் வந்து அதனுடைய சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So next, arrange these alcohols in the order of increasing carbon atoms to get a family. Can we call this family homologous series அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் CH3OH, அடுத்து C2H5OH, அடுத்து C3H7OH, லாஸ்டா C4H9OH. கண்டிப்பா இது ஒரு ஹோமோலோகஸ் சீரீஸ் தான். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா பிகாஸ் they show a difference in CH2 group. அதோட CH2 groupல அது கண்டிப்பான முறையில ஒரு டிஃபரன்ஸ் ஷோ பண்ணுது, கரெக்டா? ஸோ அப்ப அதை வந்து நம்ம homologous series தான் சொல்லுவோம். Next, generate the homologous series for compounds containing up to 4 carbons for the other functional group given in table 4.3. நம்ம table 4.3ல வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்திருந்தாங்க?
ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அட்டாச் பண்ற மாதிரி, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தனியா கொடுத்துருந்தாங்க. அதோட காம்பவுண்ட்ஸ் ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஜென்ரேட் பண்ண சொல்றாங்க காம்பவுண்ட. நான் அங்கேயே சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் குளோரின் வச்சு நம்ம எப்படி காம்பவுண்ட் கிரியேட் பண்ணலாம்னா CH3Cl, அதாவது குளோரோ காம்பவுண்ட், மெத்தில் குளோரைடு, எத்தில் குளோரைடு, C2H5Cl, C3H7Cl, அந்த மாதிரிலாம் நம்ம போடலாம். அடுத்து ஆல்டிஹைட் வச்சு நம்ம எப்படி போடலாம்னா CH3CHO, C2H5CHO, அந்த மாதிரி. கீட்டோ குரூப் C double bond O CH2, நம்ம அங்கேயே எழுதியிருந்தோம் இல்லையா, நெட் பாருங்க எக்ஸாம்பிள் CH3OH, அந்த மாதிரி. ஆல்டிஹைட்னா CH3CHO, அதுக்கப்புறம் C2H5CHO, அந்த மாதிரி. கீட்டோ குரூப்னா CH2CO, C2H5, C2H4CO, அந்த மாதிரி வரும். கார்பாக்சிலிக் ஆசிட்னா மெத்தனாயிக் ஆசிட்னா CH2COOH, C2H4COOH, இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் வரும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாமென்கிளேச்சர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ். கார்பன் காம்பவுண்ட்ஸினுடைய நாமென்கிளேச்சர் அப்படின்னா என்னது? நாமென்கிளேச்சர்னா அதோட எப்படி நம்ம எழுத போறோம், ஒரு காம்பவுண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட நேம் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ இப்போ நம்ம ஹோமோலோகஸ் சீரீஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஹோமோலோகஸ் சீரீஸ பொறுத்து தான் அதோட ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை மட்டும் நம்ம லைட்டா சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபங்க்ஷனல் குரூப், நம்ம சஃபிக்ஸை சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணிட்டு we are going to depends upon the number of carbon, we are going to change the prefix. Depends upon the functional group, we are going to change the suffix. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாமென்கிளேச்சர் எழுத போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாமென்கிளேச்சர் சேஞ்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் what we have to do is identify the number of carbon atoms in the compound. For example, நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி ஒன்னு இருந்துச்சுன்னா ஈத்தேன், கரெக்டா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நான் இங்க போடுறேன், நான் சிம்பிளா இங்க போடுறேன். ஓகேவா? ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா அது மீத். ஓகேவா? ஏங்கிறது நம்ம எழுத வேணாம், இது மட்டும் நான் எழுதுறேன் மீத்தேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 அப்படின்னா ஈத்தேன். அடுத்து 3 அப்படின்னா ப்ரோப்பேன். நெக்ஸ்ட் 4 அப்படின்னா பியூட்டேன். நெக்ஸ்ட் 5 அப்படின்னா பென்டேன். நெக்ஸ்ட் 6 அப்படின்னா ஹெக்சேன். நெக்ஸ்ட் 7 அப்படின்னா ஹெப்டேன். நெக்ஸ்ட் 8 அப்படின்னா ஆக்டேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இப்போதைக்கு தேவையானது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன். இதுல இந்த ஏன் இருக்கிறத மறந்துடுங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மீத், and then ஈத், prop, பியூட், பென்ட், ஹெக்ஸ், கெப்ட், ஆக்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நமக்கு அல்கேன் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கு வரும். ஸோ இது எல்லாமே என்ன குரூப்புக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே அல்கேன் அப்படிங்கிற குரூப். அல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா என்னது? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோல. CnH2n+2. இதுதான் அல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா. ஸோ கார்பன் 1 இருந்துச்சுன்னா மீத்தேன், 2 இருந்தா ஈத்தேன், 3 இருந்தா ப்ரோப்பேன், 4 இருந்தா பியூட்டேன், 5 இருந்தா பென்டேன், 6னா ஹெக்சேன், 7னா ஹெப்டேன், 8னா ஆக்டேன்.
இதே இது ஃபார் அல்கீனுக்கு, ஓகேவா, ஃபார் அல்கீனுக்கு நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்கீன், சரிங்களா. ஸோ அல்கீனோட ஜெனரல் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? CnH2n, ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏன் அப்படிங்கிறது நம்ம இந்த சைடு மீத்தேன் இந்த மாதிரிலாம் போட்டிருப்போமா, அந்த ஏன் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஈன்னு போட போறோம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அல்கீனினுடைய இது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மீத்தேன்னா மீத்தீன், ஈத்தேன்னா ஈத்தீன், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்தி மாத்தி எழுதணும். ஸோ ஒரு ஈத்தீன்ல இருந்து நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கிறேன். கார்பன் 2 இருந்துச்சுன்னா ஈத்தீன், கார்பன் 3 இருந்துச்சுன்னா ப்ரோப்பீன், கார்பன் 4 இருந்துச்சுன்னா பியூட்டின், பென்டீன், ஹெக்சின், இந்த மாதிரி ஃபுல்லா வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்கைன் எழுதலாமா. அல்கைன்ல வந்து எந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we are going to see. அல்கைன், அல்கைனோட ஜெனரல் ஃபார்முலா என்னது? CnH2n -2, ஓகேவா. ஸோ அல்கைன் அப்படிங்கிறது சி பாருங்க, இங்க ANG எடுத்துட்டு நம்ம ENG போட்டோம். இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா அதே ANG எடுத்துட்டு YNE அப்படின்னு சொல்லிட்டு we are going to add. பார்க்கலாமா எப்படின்னு? மீத்தைன், அடுத்து ஈத்தைன். ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ல வந்து நமக்கு மீத்தேன் மீத்தேன் அப்படிங்கிறது வராது. ஐ டிடன்ட் டெல் தட் ஒன், ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பாண்ட் மேக் பண்ணணும், டபுள் பாண்ட் மேக் பண்ணணும்னா கண்டிப்பான முறையில 2 கார்பன் இருக்கணும். மீத்தேன் ஒரு கார்பன் இருந்தாதான் அதை வந்து நம்ம மீத்தேன் மீத்தீன் மீத்தைன் அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னோம். பட் ஒரு கார்பனை வச்சு how we can make double bond மேக் பண்ண முடியாது. ஸோ அல்கீன் அண்ட் அல்கைன் குரூப்ல மீத்தீனும் மீத்தைனும் வராது. ஒன்லி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 கார்பன் ஆட்டம். ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா ஈத்தைன் அண்ட் தென் ப்ரோப்பைன், அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே போய்கிட்டே இருக்கோம். ப்ரோப்பைன் அண்ட் தென் பியூட்டைன், இந்த மாதிரி வரும். புரிஞ்சா? அப்படியே கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபார் அல்கேன், அல்கீன், அல்கைன். இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நாமென்கிளேச்சர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டமை பொறுத்து அது மாறும், ஓகேவா. மீட், ஈத், ப்ரோப், பியூட், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், மறந்துடாதீங்க. அப்புறம் பாருங்க சஃபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனல் குரூப் அதை பொறுத்து மாறும். அண்ட் ஹோமோலோகஸ் சீரிஸ், அந்த அந்த அல்கீன் அல்கைன் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே பொறுத்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி அல்கீனுக்கும் அல்கைனுக்கும் மீத்தீன் மீத்தைன் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு மேக் பண்றதுக்கு கண்டிப்பா we need 2 கார்பன் ஆட்டம். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஈத்தீன் ENE, ANE கட் பண்ணிட்டு ENE ENE ENE. அதே மாதிரி இங்க ANE கட் பண்ணிட்டு YNE YNE YNE. ஈத்தீனுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எப்படி இருக்கும் ஈத்தீனுக்கு? ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் எழுதுறேன் இங்க. ஈத்தீனுக்கு வந்து CH2 double bond CH2, ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஈத்தீன். இப்போ நம்ம மீத்தீன் போட்டோம்னா we can't write, ஏன்னா ஒரு கார்பனை வச்சு நம்ம எப்படி டபுள் பாண்ட் கொண்டு வர்றது. அல்கேன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்கீனுக்கு வந்து நம்ம ட்ரிபிள் பாண்ட்ல போடலாம், ஓகேவா. CH3 டபுள் பாண்ட் CH3. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா அல்கேன்னா அல்கேன் அப்படிங்கிறது நத்திங் பட் சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட், கரெக்டா. அல்கீன் அப்படிங்கிறது நத்திங் பட் டபுள் பாண்ட் காம்பவுண்ட்.
டபுள் பாண்ட் காம்பவுண்ட். அல்கைன் அப்படிங்கிறது நத்திங் பட் ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட். ஓகே, ஸோ புரிஞ்சா இந்த நாமென்க்ளேச்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சு இல்லையா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இது எல்லாமே மீத்தேன், ஸோ இது அல்கீன், இது அல்கைன். ஸோ அல்கேன் எல்லாமே வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். புரிஞ்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதுதான் இங்க டீடைலா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் பண்றோம் அப்படின்னா அதோட சஃபிக்ஸை நம்ம அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட நம்ம என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கீட்டோன் குரூப் ஆட் பண்றோம் அப்படின்னா, ஒரு ப்ரொப்பைனோட கீட்டோன் குரூப் ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த கடைசியா இருக்கிற ஈயை கேன்சல் பண்ணிட்டு ப்ரொப்பனோன் அப்படின்ட்டு போடணும். இங்க பாத்தீங்களா, ப்ரொப்பனோன் அப்படின்ட்டு ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஆல்கஹால் குரூப் ஆட் பண்றோம் அப்படின்னா ப்ரொப்பேன்கிற ஈயை கட் பண்ணிட்டு ப்ரொப்பனால். ஆல்டிஹைட் ஆட் பண்ணோம்னா ப்ரொப்பனல். அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம ஆட் பண்ணும் பொழுது கடைசியா இருக்கிற ஈ, இப்போ ப்ரொப்பீனா இருந்துச்சுன்னா அந்த ஈயை கட் பண்ணிட்டு ப்ரொப்பினோன் அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கார்பன் செயின், அதாவது அன்சாச்சுரேட்டட் கார்பன் செயின். ஃபார் எக்ஸாம்பிள், அன்சாச்சுரேட்டட்னா என்னது? கார்பன் ஆட்டம் கண்டைன்ஸ் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட், இஎன்இ ஒய்என்இ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரொப்பைன், அதாவது ட்ரிபிள் பாண்டா இருந்துச்சுன்னா ப்ரொப்பைன்னு சொல்லுவோம், டபுள் பாண்டா இருந்தா ப்ரொப்பைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்டே நான் இந்த எழுதி காமிச்சேன்ல அதே மாதிரி ஏஎன்இஎன்டி இஎன்இ ஒய்என்இ ஆட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஹாலோ அல்கேன் நம்ம என்ன பண்ணணும்னா குளோரோ ப்ரொப்பேன், ப்ரோமோ ப்ரொப்பேன் எழுதுவோம். ஃபார் ஆல்கஹாலுக்கு சஃபிக்ஸ்ல ஆல் போடுவோம், ப்ரொப்பனால் அப்படின்ட்டு. தெரியுதா? ஸோ ப்ரொப்பனால் அப்படின்ட்டு போடுறோம். ஃபார் ஆல்டிஹைட் ப்ரொப்பனல், COH, C டபுள் பாண்ட் O. அடுத்து கீட்டோனா இருந்துச்சு அப்படின்னா ப்ரொப்பனோன், இந்த இருக்கு பாருங்க C டபுள் பாண்ட் O குரூப். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிடா இருந்துச்சுன்னா ப்ரொப்பனாயிக் ஆசிட் அப்படின்னு எழுதுறோம். இங்க பாத்தீங்களா C டபுள் பாண்ட் O OH குரூப் வந்து நமக்கு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் எழுதுவோம். அடுத்து அல்கீன்ஸ்னா ப்ரொப்பீன், alkyne propyne. So these are all the examples for different nomenclatures. ஓகேவா? ஸோ இங்க ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, how many structural isomers can you draw for pentane அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்டேனுக்கு நம்ம எவ்வளோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் வரைய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பென்ட் அப்படின்னா 5 கார்பன் இருக்கணும். அப்ப 5 கார்பன் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 கார்பனையும் எழுதிடணும். பென்டேன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நோ டபுள் பாண்ட், நோ ட்ரிபிள் பாண்ட். ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்ட். 5 கார்பனை வரிசையா எழுதிட்டு நம்ம சுத்தி ஹைட்ரஜனை ஃபில் பண்ணிடலாம். இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என் பென்டேன். இதோட பேர் என்னது? என் பென்டேன். இப்ப என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கிற ஒரு கார்பனை நம்ம இங்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க ஆட் பண்ணலாம். அந்த ஹைட்ரஜனை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கார்பனுக்கு, இந்த கார்பனோட நம்ம 2 ஹைட்ரஜன், அதாவது இந்த கார்பனோட 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிருக்கோம். இந்த கார்பனை தூக்கிட்டு வந்து இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க போடலாம். கார்பன், ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன். இத ஐசோபென்டேன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொரு கார்பனை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க மாத்தலாம். இத நியோபென்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா C5H12. சோ பென்டேன் அப்படிங்கிறதுக்கான ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
C5H10 அதுதான் அவங்க இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே. So next question, what are the two properties of carbon which lead to the huge number of carbon compounds we see around us? இதுதான் next question. என்ன two properties நம்ம part 3ல பார்த்திருக்கோம். First one is tetravalency, second one is catenation. இது ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஒரு பெரிய லார்ஜ் காம்பவுண்டா மாத்துறதுக்கு காரணமா இருக்கு. ஓகே. டெட்ராவேலன்சினா என்னது? கார்பனோட 4 வேலன்சி 4 அதுதான். கேட்டனேஷன் தான் என்னது? ஒரு கார்பன் ஆட்டம் நிறைய அதர் கார்பன் ஆட்டத்தோட bond make பண்ண முடியும். That property is known as catenation. Carbon atom able to make bond with the other carbon atom. That is the property of catenation. Okay வா? Next question பாருங்க. What will be the formula and electron dot structure of cyclopentane? Pentane. இங்க நம்ம pentane தான். அதோட formula என்ன பார்த்திருக்கோம்? C5H12. இது வந்து சைக்ளோ கிடையாது. இது வந்து first one வந்து chain structure. இது ரெண்டும் பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நேரா இருக்கிறதுனால செயினுக்கு கீழே இருக்கிறதுனால இது பிரான்ச்டுன்னு சொல்லுவாங்க. இதுல சைக்ளோபென்டேன் வந்து எழுத சொல்றாங்க. ஓகேங்களா? சோ question என்னன்னு பார்ப்போம். What will be the formula of cyclopentane? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைக்ளோபென்டேன் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் பாருங்க, 5 கார்பன் இருக்கு. மேல இங்க ஆக்சிஜன் 5 கார்பனோட 10 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இங்க வந்து நான் தப்பா கொடுத்துட்டேன். பென்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் C6ன்னு கொடுத்துட்டேன். சாரி. ஸோ சைக்ளோபென்ட்னா என்னது? மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன். C5ன்னு வரணும். ஸோ இதை வந்து நான் தப்பா கொடுத்துட்டேன். சாரி. C5. ஓகேவா? ஸோ C5. ஸோ இங்க இருக்கு பாருங்க C5. கார்பன் வந்து 5 கார்பன் இருக்கு. அதோட 2, 4, 6, 8, 10 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து சைக்ளோபென்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதோட எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. கார்பன் வந்து என்ன பண்ணுதுன்னா 4 கொடுக்குது. பிளஸ் ஹைட்ரஜன் ஒன்று தருது. இங்க இருந்து ஒரு கார்பன் ஒன்று கொடுக்குது. இங்க இருந்து கார்பன் ஒன்று தருது. ஸோ ஓவராலா இந்த வட்டத்துக்குள்ள எத்தனை இருக்கணும் அப்படின்னா 8 இருக்கணும். ஹைட்ரஜனோட வட்டத்துக்குள்ள 2 இருக்கணும். ஸோ இதுதான் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைக்ளோபென்டேன். ஓகே. C5H10. So next, draw the structures for the following compounds. First, ethanoic acid. Ethanoic acid na நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஈத்னா என்னது? 2 கார்பன் இருக்கணும். அப்ப இங்க 2 கார்பன் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருங்க. ஓகேவா? சிங்கிள் பாண்ட் போட்டுருங்க. ஆயிக் ஆசிட் அப்படின்னா COOH. அப்ப C double bond OH. ரிமைனிங் இருக்கிறத ஹைட்ரஜன் போட்டு ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் புரோமோபென்டேன். பென்ட்னா 5 கார்பன், ஏன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லாமே சிங்கிள் பாண்ட். புரோமோன் கொடுத்திருக்காங்க, அதனால வந்து ஒரே ஒரு புரோமின். ரிமைனிங் எல்லாமே ஹைட்ரஜன். அடுத்து வந்து பியூட்டனோன். பியூட்டனோன்னு கொடுத்திருக்காங்க, 4 கார்பன் போடணும். ஓன்னு கொடுத்தா டபுள் பாண்ட் ஓ போடணும். ரிமைனிங் எல்லாமே ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெக்ஸனால். ஹெக்ஸனால்னா எத்தனை? மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன். அப்ப 6 கார்பன் போடணும். ஆல்னு கொடுத்தா ஆல்டிஹைடு, C டபுள் பாண்ட் OH. ரிமைனிங் எல்லாமே ஹைட்ரஜன் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் ஃபார் புரோமோபென்டேன். அதாவது புரோமோபென்டேனோட ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் இருக்கு. அதாவது இந்த புரோமினை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் போடலாம், செகண்ட் கார்பன்லயும் போடலாம், தேர்ட் கார்பன்லயும் போடலாம், ஃபோர்த்லயும் போடலாம். ஓகேவா? ஆனா இங்க 5 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல போட்டா 1 புரோமோபென்டேன், செகண்ட்ல போட்டா 2 புரோமோபென்டேன், தேர்ட்ல போட்டா 3 புரோமோபென்டேன், ஃபோர்ல போட்டா 4 புரோமோபென்டேன். அப்படி எழுதக்கூடாது. 3யோட முடிச்சுட்டு
அகைன் இந்த பக்கம் இருந்து போடணும். சப்போஸ் இங்க இருந்துச்சுன்னா 1 bromopentane, இங்க இருந்தா 2 bromopentane அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 bromopentane, 2 bromopentane, 3 bromopentane. Positions 4 and 5 are same as 1, 2. Okay. And final question. How would you name the following compounds? CH3, CH2, Br. சிம்பிள். 2 கார்பன் இருந்தா ஈத்து, சிங்கிள் பாண்ட் இருந்தா ஈத்தேன், புரோமின் இருக்கிறதுனால புரோமோ ஈத்தேன். இங்க ஒரே ஒரு கார்பன் இருக்கு, ஸோ மீத்து, ஆல்டிஹைட் குரூப் இருக்கிறதுனால மெத்தனால். இங்க 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கு, ஸோ ஹெக்ஸ். ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால ஹெக்சைன். ட்ரிபிள் பாண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, ஸோ 1 ஹெக்சைன். புரிஞ்சா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமைனிங் இங்க இருக்கிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.